அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பேசிக் கான்செப்ட் என்னன்னா, எந்த ஒரு உணவை நம்ம சமைச்சாலுமே பொன்னிறத்தோட நிப்பாட்டிக்கணும். அதை தாண்டி ப்ரௌனு கருப்பா சாப்பிட்றது எப்பவுமே ஒரு விதமான தீங்கான ஒரு இதுதான். சுகருங்கிறது கார்சினோஜன். ஸோ கார்சினோஜனா என்ன? அது கேன்சர் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி சுகர் இஸ் நாட் அ கார்சினோஜன். சுகர் இருக்கவங்களுக்கு ஹை குளுக்கோஸ் இருந்தது அப்படின்னா கீமோதெரப்பி ஆகட்டும், ரேடியேஷன் ஆகட்டும், சர்ஜரி ஆகட்டும் ஒர்க் ஆகாது. எப்பவுமே ஒபீஸா இருக்கிற பீப்புளும் நார்மல் பீப்புளும் கம்பேர் பண்ணும்போது நார்மல் பீப்புள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு தே வில் ரெஸ்பாண்ட் வெல் than the obese people. So obesityங்கிறது not only to the cancer. மைதா ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிடணும். ஹைலி ஃப்ரைடு பொட்டேட்டோ சிப்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதாவது ப்ராசஸ்டு மீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ இதெல்லாம் தான் ஹெல்தி லைஃப் ஸ்டைலோட. இப்போ கண்டினியூஸாக சுகர் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இன்சுலின் சுரக்கிறது நின்றும். நார்மலாக அந்த இன்சுலின் பேலன்ஸ்டாகவே இருக்காது. அவங்க லெவலில் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னால தான் கேன்சர் வருது அப்படின்றது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேட் ஹேபிட்ஸில் ஒன்று ஆட் ஆனது தான் இந்த சுகர். ஸோ இந்த சுகர் அப்படின்றது இட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் கேன்சர் அப்படின்றது சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ ஆர் அ மித்? சரி, இப்போ எல்லாருமே இப்போ என்கிட்டே வர பேஷண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேன்சர் டயக்னோசிஸ் அப்படின்னு ஆயிடுச்சுனாலே சுகரை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுகருங்கிறது கார்சினோஜன். ஸோ கார்சினோஜனா என்ன? அது கேன்சர் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி சுகர் இஸ் நாட் அ கார்சினோஜன். ஸோ கார்சினோஜன்ங்கிறது என்னன்னா அதை எப்படி பிரிப்பாங்கன்னா அதுலேயே நிறைய குரூப்ஸ் இருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2வே 2ஆ பிரிப்பாங்க. ஸோ டைரக்டா கேன்சர் காஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு மீட். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கன்ஸ், சாசேஜஸ், அந்த மாதிரி ப்ராசஸ்டு மீட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் குரூப் 1 கார்சினோஜன். அதாவது இது நிறைய அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா இவங்களுக்கு கன்ஃபார்மாக கேன்சர் வருங்கிறத ஹியூமன்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி குரூப் 1 கார்சினோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னா குரூப் 1ன்னா டைரக்டா இந்த சப்ஸ்டன்சஸ்லாம் கேன்சர் காஸ் பண்ணுங்கிறது ரிசர்ச் லெவல்ல ஹியூமன்ஸ்ல ப்ரூவ் ஆன விஷயம். ஸோ அப்படி குரூப் 1 கார்சினோஜன்ஸ்ல எது வருது அப்படின்னு வருதுன்னா நம்பர் 1 ப்ராசஸ்டு மீட். ப்ராசஸ்டு மீட்னா அப்படின்னா பேக்கன், சாசேஜஸ் அந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான மீட் எல்லாமே டெஃபினட்டா இட் வில் காஸ் கேன்சர். அது ப்ரூவன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்லோடாக்சின் சொல்லுவோம். ஸோ அதாவது அது ஒரு வகையான ஃபங்கஸ் செர்டன் பிக்கிள்ஸ்ல டெவலப் ஆகும். ஸோ அந்த ஃபங்கஸ் இருந்தது அப்படின்னா அது டைரக்டா கேன்சர் காஸ் பண்ணும். இது குரூப் 1. ஸோ அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் மீட்னு சொல்லுவோம். ஸோ ரெட் மீட்ல எந்த இதுலலாம் இருக்கு அப்படின்னா மட்டன், பீஃப், போர்க் இதுலலாம் ரெட் மீட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் குரூப் 2ல வரும். ஸோ குரூப் 2ங்கிறது என்னன்னா அனிமல் ஸ்டடீஸ்ல இதுக்கு கேன்சர் காஸ் பண்ணிருக்கு. ஆனால் ஹியூமன்ஸ்ல நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல்லா ப்ரூவ் ஆகல. மைல்டா இதுக்கு அசோசியேட்டடா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெட் மீட் கோலான் கேன்சர், அதாவது மலக்குடல் கேன்சர், அதே மாதிரி மார்பக கேன்சரோட லிங்க்டா இருக்கு. அது நம்ம கேன்சர் ஃபார்மிங் சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அக்ரைலமைடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு பொருளை சமைக்கும் போது இல்லை ரொம்ப ஹையாக ஃப்ரை பண்ணும் போதோ இல்லை பேக் பண்ணும் போதோ அந்த இப்போ நார்மலாக ஃபுட்டு நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணால் பிரேக் பண்ணனா எப்படி ஆகும்? ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் ஆகும், அப்புறம் கொஞ்சம் பிளாக் ஆகும். ஸோ அந்த ப்ரௌன் கலரில் ஆகுது இல்லைங்களா, ஸோ அதுதான் அக்ரைலமைடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்ரைலமைடு சில அனிமல் மாடல்ஸில் நிறைய எடுத்துக்கும் போது கேன்சர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஹியூமன்ஸில் ப்ரூஃப் பண்ணலை. அந்த அக்ரைலமைடு இருக்கிற சப்ஸ்டன்சஸ், அந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் டெய்லியும் நிறைய சாப்பிட்டுட்டே வந்தா அவங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் வரலாம் அப்படிங்கிறது தியரட்டிக்கலாக இருக்கு. பட் கேன்சர் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அக்ரைலமைட் சாப்பிடணும்னா டெய்லியுமே நிறைய குவான்டிட்டிஸ் ஆஃப் ரோஸ்டட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம போக முடியும். பட் அந்த அக்ரைலமைடும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு குரூப் 2 கார்சினோஜன் அப்படின்னு சொல்லலாம். குளுக்கோஸ் ஏன் இங்கே வருது, ஏன் எல்லாரும் சுகரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம பாடியில் கேன்சர் செல்லுன்னு இல்லை, எந்த செல்லு
வளரணும்னாலும் குளுக்கோஸ் தேவை. ஸோ குளுக்கோஸ் இருந்தால் தான் ஒரு செல்லே வந்து வளர முடியும். ஸோ அப்போ வந்து சில ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, கேன்சர் செல் வந்து நிறைய குளுக்கோஸை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேன்சர் செல் வரணும்னா நிறைய குளுக்கோஸ் அது எடுத்துக்கும். ஸோ அது எப்படி போயிடுச்சு அப்படின்னா, குளுக்கோஸ் இருந்தால் தானே அது நிறைய எடுத்துக்கும், அப்போ தானே நிறைய வளரும். அப்போ குளுக்கோஸை கட் பண்ணால் இது வளராது அப்படின்ற மாதிரி போனது தான் சுகர் வந்து நமக்கு வந்து கார்சினோஜன் அப்படின்ற மாதிரியான டாபிக் வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணது. பேசிக்கலி வந்து ஆஸ் சச் சுகர் இஸ் நாட் அ கார்சினோஜன், பட் சுகர் நிறைய எடுத்துக்கிறனால ஒபிசிட்டி வரலாம், அதாவது உடல் பருமன் அது வரலாம், இல்லை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா, இப்போ ஒரு சுகர் சாப்பிட்டாங்க அப்படின்னா நார்மலாக இன்சுலின் சுரக்கும், அந்த பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கும். இப்போ கண்டினியூஸாக சுகர் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இன்சுலின் வந்து சுரக்கிறது வந்து நின்றும், அவங்களுக்கு வந்து அந்த நார்மலாக அந்த இன்சுலின் பேலன்ஸ்டாகவே இருக்காது, அவங்க லெவலில் வந்து சுகர் ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இருக்க எல்லா செல்ஸ்லையுமே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி டெவலப் ஆகும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏ, அதாவது நம்ம செல்ஸில் இருக்க டிஎன்ஏலாம் வந்து நார்மலாக வந்து ரிப்பேர் ஆகுறது வந்து அஃபெக்ட் ஆகும். அது வந்து கேன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டைரக்டாக தான் ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது மூலயமா வந்து அவங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் ஒழிய ஆசஸ் டைரக்ட்லி சுகர் வந்து கேன்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் ஜென்ரலி பிளட் சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிளட் சுகர் இருக்கவங்களுக்கு ஹை குளுக்கோஸ் இருந்தது அப்படின்னா கீமோதெரப்பி ஆகட்டும், ரேடியேஷன் ஆகட்டும், சர்ஜரி ஆகட்டும் ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து ஹை குளுக்கோஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்காது. அட் த சேம் டைம் கீமோதெரப்பியோ ரேடியேஷனோ ஆக்ட் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் வந்து அதில் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து கேன்சரோட ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குங்கிறது ப்ரூஃப். பட் ஜென்ரலாக ரொட்டீன் பீப்புளுக்கு, சுகர் இல்லாதவங்களுக்கு நார்மல் சுகர் வந்து இட்ஸ் நாட் அ ஹார்ம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி, ரேடியேஷன் அப்போ இல்லை சர்ஜரி அப்பெல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஐயோ சுகர் இருந்ததுன்னா வந்து நமக்கு வந்து கேன்சர் வளர்ந்துரும்னு. அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் தில் ஃபெயிண்ட், நிறைய வெயிட் லாஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி புவர் நியூட்ரிஷன் இருந்தாலுமே கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒழுங்காக நமக்கு வேலை செய்யாது. ஸோ நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். ரொம்ப ஹை பிளட் சுகர், சுகரி ஐட்டம், ப்ராசஸ்டு ஃபுட், சுகரி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சாப்பிடாம ரெகுலரான பிளட் சுகரில் நார்மலாக இப்போ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இருக்க சுகர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ டாக்கிங் அபவுட் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதில் ஒபிசிட்டி வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. அப்போது ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆஸ் அ டாக்டர் நீங்கள் இத்தனை கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இதுதான் பெஸ்ட் வே டு மேனேஜ் யுவர் வெயிட் அப்படின்றது நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த கேன்சருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ ஒபிசிட்டி எப்படி வந்து கேன்சருக்கு வருதுன்னா, ஒபிசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செல்ஸுமே வந்து அந்த ஃபேட்ஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது வந்து நிறைய செல்ஸ் க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரியான, ஸ்டொமக் கேன்சர் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் ஜாஸ்தி. எப்பவுமே வந்து ஒபீஸாக இருக்கிற பீப்புளும் நார்மல் பீப்புளும் கம்பேர் பண்ணும்போது நார்மல் பீப்புள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு தே வில் ரெஸ்பாண்ட் வெல் தேன் த ஒபீஸ் பீப்புள். ஸோ ஒபீசிட்டிங்கிறது வந்து நாட் ஒன்லி டு த கேன்சர், மற்ற எல்லாத்துக்குமே கார்டியாக் ப்ராப்ளம் ஆகட்டும், அதாவது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லை வந்து வாஸ்குலர் அதாவது ரத்த நாளங்கள் சம்பந்தமான ப்ராப்ளம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பேலன்சிங் வெயிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் ஒன்லி தட், இப்போ வந்து ஒபீஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஓவரால் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா வித நோயுமே வந்து ஒரு நார்மல் அந்த ஒபிசிட்டிலேருந்து மீண்டு வந்தாங்கன்னா ஒரு 80% ஆஃப் த நோயை வந்து அவங்க வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம். ஸோ நான் யூஸ்வலி என்கிட்ட பேஷண்ட்ஸ் வர்றதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னா வெறும் ஆர்கானிக் ஃபுட்டே சாப்பிடணும், வெறும் வந்து பழம் காய்கறியே சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு டிசிப்ளின் வரணும் நம்மளோட லைஃப் ஸ்டைலில், ஒரு டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங் ஒரு 5 to 6 o'clock எந்திரிக்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது 30 to 45 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பார்ட்டாக இருக்கும். இப்போ யூஸ்வலி இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சா என்ன பண்ணுவீங்க, எந்திரிப்பீங்க, ப்ரஷ் பண்ணுவீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க, இல்லை ட்ரிங்க் டீ ஆர் குளிச்சுட்டு காஃபி குடிப்பீங்க, ஒர்க்குக்கு போவீங்க. ஸோ இது வந்து அப்படியே ஒரு ரெகுலராக இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி காலையில் எப்படி ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு அது இருக்கும். நம்மளோட எல்லாரோட லைஃப் ஸ்டைல்லையுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்மளோட அது ஒரு பார்ட்டாக வரணும். ஸோ ஒரு 45 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே நான் அட்வைஸ் பண்ணேன். அட் த சேம் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது.
ஸோ திடீர்னு வந்து மார்னிங் ஸ்கிப் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிட்றது, இல்லை வெரி லேட் நைட் 12 o'clock சாப்பிட்றது, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ கரெக்டான இதுதான் அந்த டிசிப்ளின். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு 12 hours ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து யூஸ்வலி நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட் 8 o'clock வந்து ஃபுட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock வரைக்கும் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலோட ஒரு ஹேபிட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் தெம் செல்ஃப் ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி வந்து 5 cups ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவங்களோட டயட் இன்க்ளூட் பண்ண சொல்லுவேன். மைதா வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும். ஹைலி ஃப்ரைடு பொட்டேட்டோ சிப்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதாவது ப்ராசஸ்டு மீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலோட. ஸோ நீங்கள் சொன்னீங்க அக்ரிலமைட் இஸ் அ கேன்சர் ப்ரொடியூசிங் ஃபேக்டர். அப்படி இருக்கும்போது நம்ம டே டு டே லைஃப்பில் சாப்பிட்ற தோசை, வடை இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற அந்த கலர் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிடும் போது கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரிலமைடு வந்து இந்த ரோஸ்ட் பண்ணுறதுலேருந்து தான் அது ஃபார்ம் ஆகும் பேசிக்லி. ஸோ இப்போ பேசிக் கான்செப்ட் என்னென்னா, எந்த ஒரு உணவை வந்து நம்ம சமைச்சாலுமே பொன்னிறத்தோட நிப்பாட்டிக்கணும். அதை தாண்டி ப்ரௌனு கருப்பாக இருந்து சாப்பிட்றது வந்து எப்போவுமே ஒரு விதமான தீங்கான ஒரு இதுதான். பட் நம்ம ரெகுலராக நமக்கு தோசையிலையோ சரி வடையிலையோ இந்த பொன்னிறமாக இருக்கிறதுல வந்து அக்ரிலமைடோட கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி. அந்த கம்மியான கண்டென்ட்ல கேன்சர்லாம் ஃபார்ம் ஆகாது. நான் பேசுறது வந்து அளவுக்கு அதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து நிறைய வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. பயங்கரமான பொட்டேட்டோ ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ப்ரௌன் அண்ட் பிளாக்காக சாப்பிடுவாங்க. பேக் பண்ணும் போது நல்லா சார்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது இன்னுமே நமக்கு குரூப் 2ல தான் இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து எல்லாரும் வந்து இப்போ அந்த ப்ரௌனாக வந்து கட் பண்ணுறது அப்படி ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். பட் சில விஷயங்கள்ல நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இல்லை ரொம்ப வந்து பிளாக்காக நம்ம சமைச்சு சாப்பிட்றது, இல்லை தீஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது சிலதை நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இன்னும் ப்ரூவ் ஆகலாம். மேபி இன்னும் ஒரு 5 or 10 years கழிச்சு நமக்கு தெரியும் இது வந்து குரூப் 1ல வருதா அது குரூப் 2லயே இருக்கா அப்படிங்கிறது. பட் அனிமல்ஸ்ல ப்ரூவன், ஸ்டில் நம்மளோட ஹியூமன் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டடீஸ்ல தான் இருக்கு. பட் நம்மளோட ரெகுலர் டயட்ல தோசையில் வடையினாலலாம் யாருக்கும் கேன்சர் வராது. பட் சில பேர் வந்து டெய்லியுமே வந்து அந்த பிளாக்காவே சாப்பிடுவாங்க, எனக்கு இது பிடிக்கும். இன்ஃபேக்ட் வந்து காஃபி பீன்ஸ் ரோஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா, அதுவுமே ரொம்ப ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு மைல்டு அக்ரிலமைடு அதுலேயுமே இருக்கும். பட் அந்த ரெகுலர் காஃபி இன்டேக் அதனாலலாம் ஒன்றும் கேன்சர் வராது. பட் அளவுக்கு அதிகமாக தீச்சு, அளவுக்கு அதிகமாக ப்ரௌன் ஆக்கி டெய்லியுமே 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா தே மே அட்ரஸ் டெஃபினெட்லி மேபி. ஓகே.